Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. போயிட்டு இருக்க ஒரு மார்ச்சுக்குள்ள படத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால பரபரப்பா ஷூட்டிங் போயிட்டு எந்த முடிவையும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டு பேச்சுவார்த்தை ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள அவங்களுக்குள்ள உட்காந்து பேசுறாங்க. எங்க மாநாடு நடத்துறது, எப்போ சுற்றுப்பயணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கஞ்சா கருப்பு மாதிரி ஆட்கள் குரல் கொடுக்கறத நம்ம வரவேற்று தானே ஆகணும். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் போயிட்டாருன்னா அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வேற யாரையுமே இங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனுஷை பேசாத பேச்சா தனுஷை வந்து பல்லின்னா ஒல்லின்னா என்னென்னமோ சொன்னா, இவனுக்கு ரஜினியோட பொண்ணு கிடைக்குதான்னு கேட்டான். அவ்வளவும் இங்கே காதில் வாங்கிட்டு தானே இருந்தார். ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கார், அவர் எங்கே வந்து நிற்கிறார், பேசணும் எங்கே இருக்கு, அங்கே எங்கேயோ போயிட்டான், காணா போயிட்டான், என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு புலம்புறத முதல்ல நிறுத்தினேன். Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட சினிமா விமர்சக வலைப்பேச்சு ஆந்திரன் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் அது வந்து என்ன ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கா சார்? ஷூட் போயிட்டு இருக்கா? ஒரு மார்ச்சுக்குள்ள படத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால பரபரப்பா ஷூட்டிங் போயிட்டு. அந்த மார்ச் மாதம் சுற்றுப்பயணம்ன்றது கன்ஃபார்மா சார்? நான் இன்னைக்கு காலையில் கூட ரொம்ப முக்கியமான விஜய் அருகில் இருப்ப ஒருத்தட்ட பேசினேன். அவர் சொல்கிறாரு இன்னும் எந்த முடிவையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டு பேச்சுவார்த்தை ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள அவங்களுக்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க. எங்கே மாநாடு நடத்துறது, எப்போ சுற்றுப்பயணங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே ஃபைனல் பண்ணல. ஓகே. இப்போ இந்த பூத் கமிட்டி அமைக்கிறது, இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணுறது, இந்த விஷயம் ரொம்ப தீவிரமாக விஜய் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு கட்சி கட்டமைப்புனா இப்படி தான் இருக்கணுங்கிறதுல ஸ்ட்ரக்சர் கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீடு கரெக்டுன்றீங்களா? ஸ்பீடாக போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணுறது, பார்த்து பண்ணுறது, அந்த விஷயங்கள் இல்லை அப்படி தான் நாங்கள் பண்ணி ஆகணும். அதுதானங்க நரம்பு. இப்போ காலில் ஒரு நரம்பு கட் பண்ணிட்டீங்கன்னா காலே நடக்காது இல்லை. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து அமைப்புகள்ங்கிறது இங்கே அடுத்த கட்ட இங்கே தொண்டர்களை வந்து நீங்கள் நெறிப்படுத்தணும், அவங்களுக்கான பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். அதுதானே பேஸ். அதை வந்து விஜயை நேரடியாக உட்காந்து கண்காணிக்கிறாருங்கிறது நல்ல விஷயந்தான். யாரோ ஒரு புதுவை ஆனந்த நம்பி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு முழுக்க விடாமல் அங்கேருந்து எதிர்ப்பு குரல்கள் வருது. அங்கங்கே உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்கிறாங்க, மீடியாவில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதையெல்லாம் உள்வாங்கிறவர் சரி ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தோம்னா தப்பாக போகுது, நம்மளே உட்காருவோன்னு தான் இந்த பிரச்சனைக்குரியவர்களை வர சொல்லி அவர் பேசுகிறாரு. ஏதோ ஓரளவுக்கு அதில் சால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு பொறுப்பு வரணும், எனக்கு கிடைக்கல அப்படின்னு புலம்புகிறவர்களை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது கட்டாயமாக நடக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து விஜய்க்காக செலவு பண்ணியிருக்காங்க. சொந்த காசை போட்டு போஸ்டர் அடிச்சிருக்காங்க, கொடி கட்டியிருக்கிறாங்க, பல வருடங்களாக நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே தலைமை கொடுத்தது கிடையாது, எல்லாம் அவங்கவுங்க பண்ணது. இப்போ அவ்வளோ செலவு பண்ணவும் பதவி வேணும்னு எதிர்பார்க்குறதுல தப்பே கிடையாது. அப்போது யாரெல்லாம் செலவு பண்ணாங்கன்னு முதல்ல நீங்கள் ஒரு சர்வே எடுக்கணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டர் வந்து மொத்த செலவையும் பண்ணியிருக்க போகிறது. அங்கே மாவட்ட லெவலில் வட்ட லெவலில் இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் தான் அந்த செலவு பண்ணியிருப்பார். அவருக்கு பதவி கிடைச்சிதான்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஏன் இந்த கோஷ்டி மோதல்கள் புலம்பல்கள்லாம் வருதுன்னா செலவு பண்ணவன் எப்படி சும்மா இருப்பான்? ஏதோ நாளைக்கு ஒரு கேள்வி வரும், கட்டாயமாக அந்த கேள்வி இருக்கும்ல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ விஜய் மக்கள் இயக்கம் இவங்க ஒரு 20 குழு அமைச்சிருக்காங்க. அதில் வந்து விஜய் மக்கள் இயக்கமும் இருக்குது. விஜய் அரசியல் கட்சியாக மாறின பிறகும் அந்த ரசிகர் மன்றத்தை இதுக்குள்ளே வச்சுருக்காரு. அப்போ அவங்களுக்குன்னு கொஞ்சம் பதவிகளை நீங்கள் கொடுத்தா தான் அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு கட்சிக்குள்ளே ஒரு அடிதடி தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு எதிர்காலத்தில் கவனிப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் ஒரு போகிறது சரியாக தான் இருக்குது. ஓகே. இது டிராகன் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பேசினாங்க. அதில் பிரதீப் ரங்கநாதன் பேசும்போது ஒரு செடி வளரும் போதே இலையை கிள்ளி விட்டுட்டா அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை சொல்லியே சொன்னார். உருவ கேலி பண்ணி நிறையா பண்ணுறீங்க, ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது அப்படியே கொஞ்சம் பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஹீரோக்குமே இது நடந்திருக்கு. கரெக்டாக அவங்க வளர்ந்து வர டைமில் ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ ஒரு மேடையிலையோ சிவகார்த்திகேயன் உட்பட சொல்லியிருக்காங்க, எங்களை வாழ விடுங்க, எங்களை படம் பண்ண விடுங்க, வேலை செய்ய விடுங்கன்னு சொல்லி புலம்புறாங்க. ஏன் சார் இந்த புலம்பல்? கரெக்டாக அந்த 2 படம் முடிச்சதுக்கப்புறம் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் நிலைமை வருது, என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதனுக்கு பெரிய நெகட்டிவிட்டி இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பல இடங்களில் அவரை பார்க்குற ரசிகர்கள் வந்து அப்படி ஆரங்காங்க கூச்சலோட தான் அவர் அணுகிறாங்க. அவர் வந்து உருவக்கேலி பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நல்லா தான் இருக்கார். அவர் ஒரு பழைய தனுஷ் மாதிரி இருக்கார். அதில் ஒன்றும் அது எப்படி தவறாக அவர் நினச்சாருன்னு நமக்கு தெரியல.
அவர் வந்து அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரவிந்த் சாமி மாதிரி இருந்தால் அவர் படமே ஓடி இருக்க போகிறதில்ல. அவர் நம்மள ஒருத்தராக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அவரை வந்து நேசிக்கிறாங்க. அடடா நாம் செய்யாது அந்த பையன் செய்கிறான்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர் புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று, அவர் வளர்கிற நேரத்தில் இக்னோர் நெகட்டிவிட்டின்ட்டு போயிட்டே இருக்கணும். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் போயிட்டாருன்னா அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அவரால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணவே முடியாது. அவர் எப்போ அவரை வந்து இன்னொரு தனுஷுன்னு சொன்னாங்களோ, தனுஷையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கங்க. வேறு யாரையுமே இங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனுஷை பேசாத பேச்சா இங்கே வந்து இவரை பேசிட போகிறாங்க. தனுஷை வந்து பல்லின்னா ஒல்லின்னா என்னென்னமோ சொன்னான். இவனுக்கு ரஜினியோட பொண்ணு கிடைக்குதான்னு கேட்டான். அவ்வளவும் இங்கே காதில் வாங்கிட்டு தானே இருந்தார். ஆனால் இன்றைக்கி என்னவா இருக்கார் அவர்? எங்கே வந்து நிற்கிறார்? இன்றைக்கி அவருக்கு வந்து 120 130 கோடி ரூபா கொடுத்து ஃபஸ்ட் காப்பியில் படம் பண்ணி தர்ற அளவுக்கு அவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார்ல. பேசினவன் எங்கே இருக்கான்? எவன் பேசினானே தெரியாது. அங்கே எங்கேயோ போயிட்டான், அவன் காணா போயிட்டான். அப்போது யார் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறத பிரதீப் ரங்கநாதன் தான் முடிவு பண்ணணும். அவருடைய பாணியில் தான் நீங்கள் முன்னேறி போகணுமே தவிர என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு புலம்புறத முதல்ல நிறுத்திடணும். அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன இன்னொரு தனுஷுன்னு நீங்கள் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ஸ்டைலும் அவர் வந்துட்டு அதிகமாக ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது படங்கள் சூஸ் பண்ணுறாரு, ஒரு காமெடியாக இந்த டைமில் இப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது சிவகார்த்திகேயன் ஸ்டைல்னு ஏன் பிராண்ட் பண்ணுறீங்க? மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் எடுக்கிறாரு. அவ்வளோதான். மக்கள் என்ன விரும்புகிறாங்க? ஒரு படத்துக்கு போய் உட்காந்தோம்னா 2.5 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும், அங்கங்கே கொஞ்சம் அடித்தடி இருக்கணும், அவ்வளோதான். அதை தானே விரும்புகிறாங்க. அப்படி ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா இவர் வந்து பண்ணுறாரு. அதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர சிவகார்த்திகேயனை ஃபாலோ பண்ணுறாரு. டான் 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதுக்கு இல்லைங்க, அவர் வெரைட்டியாக தான். இப்போ 2வது படம் வந்த பிறகு தான் நமக்கு வந்து ஒரே டைப்பாக போகிறாரா வெரைட்டியாக போகிறாரான்னு நமக்கு தெரியும். இப்போ மணிகண்டனை பார்த்தீங்கன்னா பயங்கர வெரைட்டியாக போகிறாரு. ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு சம்மந்தமே இல்லை, அப்படியே டோட்டலாக மாறி போயிட்டுருக்காரு. அந்த பாணியை பிரதீப் ரங்கநாதன் கடைபிடிச்சாருன்னு வைங்க, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஒரே மாதிரி வந்து ஒரு காதல் அதை அப்ரோச்சு சொல்கிறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள்னு அவர் ஒரே விஷயத்தை அரைச்சிக்கிட்டு இருந்தாருன்னா சிக்கலாயிரும். ஒரு படம் ஓடும், 2 படம் ஓடும், 3வது படத்துல இவருக்கு வேறு வேலை இல்லைன்னுவாங்க. அப்போது அவரும் முதல்ல அந்த இடத்த பார்க்கணும். சிவகார்த்திகேயன் வந்து பல படங்கள் பண்ணியிருக்காரு, எல்லாத்துலேயும் காமெடி இருக்கும், பட் ஒன்று வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் போகணும். ஒரு தப்பு இல்லை, சிவகார்த்திகேயன் ஜெயிச்சவர் தானே, அவரை ஃபாலோ பண்ணுறதுல என்ன தப்பு? அதையே குறையா நினைக்கணும். இதனால் வந்துட்டு மிஸ்கின் அவர்கள் பேசினதையும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து கெட்ட வார்த்தை பேசலை அப்படின்னது, இன்னொன்று 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் பேசுகிறதா இல்லை, மேலே ஆடியோ லான்ச்சு நான் கலந்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசியிருந்தார். ஒரு மாதிரி முன்னாடி பேசின மிஸ்கினா இது தெரில, ரொம்ப நார்மலாக சாதாரணமாக அசால்ட்டாக பேசக்கூடிய ரொம்ப கொஞ்சம் பதட்டமாக பேசினார். என்ன காரணம் சார்? இல்லை, தொடர்ந்து அவருக்கு வந்த எதிர்ப்புகளில் ஒரு மேடையில் நடந்து கொண்ட விதத்துக்கான எதிர்ப்புகள் தான் அது. அதை அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே சந்தோஷம்தான். இப்போ அவர் வந்து 1 வருஷம் நான் எங்கேயுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. நான் அடிக்கடி மேடையில் வருவேன், சரியாக பேசுவேன், யாரையும் வந்து தவறாக நினைக்கிற அளவுக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அதை நம்ம வரவேற்கலாம். நான் பேசவே மாட்டேன், பேசுனா இப்படி தான் பேசுவேங்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது, அது தப்பு. பட் அதில் வந்து விரைவில் நான் சினிமா விட்டு ஒதுங்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் நமக்கு வந்து இந்த சினிமாவை அவங்க நேசித்தது இவ்வளவுதானாங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு சினிமா மீது வெறி கொண்ட ஒரு கலைஞன் வந்து சாகுற வரைக்கும் நான் சினிமாவில் இருப்பேன்னு சொல்கிறது தான் சரி. நான் சினிமாவை விட்டு விலக போகிறேன்னு சொன்னால் இப்போ இத்தனை நாள் இந்த சினிமாவை நான் நேசித்தேன், சினிமாவை தண்ணியில் ஊற்றி கரைச்சி தினமும் காலையில் 3 வேளை குடித்தான்லாம் சொல்கிறத நம்ம எப்படி வந்து பொய்ன்னு பார்க்குறதா உண்மைன்னு பார்க்குறதா? இந்த சினிமாவிலிருந்து நான் இன்னும் பல பரிமாணங்களை கொடுப்பேன், நீங்கள் விரும்புகிற படமெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்கிறது தானே ஒரு சரியான கலைஞனுக்கு அழகு. இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப ஃபேக்காக தான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஏஆர் ரஹ்மான் பண்ணாத படங்களை அனிருத் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அனிருத் பண்ண முடியாத படங்களை சாய விநாயகர் அப்படின்றவர் ரொம்ப சின்ன வயசு தான், ரொம்ப சின்ன காலத்திலே வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுறாரு. அதுன்னு STR 49 சூர்யா வரைக்கும் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அனிருத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எப்போவுமே இது தேவைகள் இங்கே இருக்குங்க. ஒரு அனிருத்தை வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரே அனிருத்தை நோக்கி 10 பேர் 20 பேர் போகும்போது அவரும் தெலுங்கு மலையாளம் எல்லா இடத்துல ஆமாம் அவரும் எவ்வளோ கொடுக்க முடியும்? அப்போ டயர்டாகி என்னால் முடியாதுங்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள இன்னொருத்தர் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவரை மேலே தூக்கி விடணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வருது. அப்படி தான் சிம்பு வந்து இன்றைக்கி அவரோட ட்ராவல் பண்ணுறாரு. நல்ல விஷயம் தானே, புதுசாக நிறைய பேர் இங்கே வர்றது நல்ல விஷயம். அப்போ அவங்க ஒரு புது பாணியோடு இங்கே வர்றாங்க. இப்போ அவருடைய பாடல்களுக்கு ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் வந்து அப்படியே நிற்கிது. அவர் இத்தனைக்கும் ஆல்பம் சாங் தான் போட்டிருக்காரு, அதையே பெரிய அளவுக்கு ஹிட்டாக்குறாங்க. அப்போ சினிமாவில் வந்து ஒரு பாடல்கள் போடும்பொழுது அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே உருவாகும். இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து என்னால் இசையமைக்க முடியலன்னு ஒரு ஒதுங்கியிருக்க மாட்டார்.
அவருக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். இப்போ ஏன்னா ரஹ்மானும் இளையராஜாவும் தன் வாழ்நாள் முழுக்க இசைதான் நினச்சி வந்துட்டாங்க. இப்போ அவங்களால இன்னொரு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இசை தான் அவங்களுக்கு. இப்போ காலைல 4 மணிக்கு குளிச்சுட்டு ஹார்மோனியம் போட்டி தான் இளையராஜா தொடுவாரே தவிர அங்கே போய் உட்காந்து பங்கு சந்தையை எப்போ ஓப்பன் பண்ணுவான்னு அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அது மாதிரி தான் ஏஆர் ரஹ்மானும். அப்போ அவங்களுடைய ஒர்க்கை தாண்டி ஒரு நெருக்கடி வரும்போது தான் என்னால் இந்த படத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த ஒர்க் அவுட் அவங்க போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இல்லை, ரஹ்மானும் அப்படி தான், அனிருத்தும் அப்படி தான். அவங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் வேறு யார்ட்டையாவது கொடுங்கங்கிறாங்க. இன்னொருத்தர் புதுசாக வராரு, சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்தாலும் ஹாப்பி தானே. ஓகே, இப்போ சாயோட ஒர்க் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப கம்மியான, நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்பம் சாங் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, பெரிய படங்களில் பெருசாக ஒர்க் பண்ணதில்லை. ஆனால் அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்துங்க இப்போ ஒருத்தட்ட திடீர்னு கண்மூடித்தனமாக போய் கொடுத்துட மாட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு முதல்ல அவங்க பார்த்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ சாய் அபயங்கிற ஸ்டுடியோவுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், உடனே அட்வான்ஸ் கொடுத்து என் படத்துக்கு பாட்டு போடுங்க கதையை சொல்லிட்டு நேரடியாக உட்காந்துட மாட்டாங்க. சார் நீங்கள் வேறு என்னென்ன பாட்டு போட்டிருக்கீங்க கொஞ்சம் காமிங்களாம்பாங்க. இப்போ போகிறவருக்கு ஒரு பெரிய இயக்குனராக இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் ஆர்வமாக, சார் அங்கே போட்டேன் இங்கே போட்டேன் இன்னும் இந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணல கேளுங்க அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு காமிக்கும்போது இவர்கிட்ட ஒரு வெரைட்டி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும். வெளியில் வர்றவர் சும்மா இருப்பாரா, அவருடைய ஃப்ரெண்டு யாரோ அவருக்கு ஃபோனை போடுவார். அவர் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கும் பட்சத்தில் அடாடா இப்படி ஒரு மியூசிக் டைரக்டரா வா அண்ணா அவர் அங்கே வருவார். ஸோ இதுதான் இங்கே யூஸ்வலாக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் இவருடைய வளர்ச்சி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசில், இந்த வயசில் அவங்க ஒரு துறையில் ஆழ்ந்து அதை சிந்தித்து அதில் திறமை படைக்கணும்னு நினச்சி வர்றதெல்லாம் இப்போ இன்னொரு கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே இதே வயசுள்ள பசங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே ஒருத்தன் தன்னுடைய தொழிலை ரொம்ப விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறது, அந்த தொழிலில் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அதே வயசுள்ள ஒருத்தன் இங்கே போஸ்டர் அடிச்சுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு தலைவா வாழ்கன்னு கத்திட்டு நிற்கிற இன்னொருத்தனும் இருக்கான். இப்போ யாரை நம்ம பார்க்குறது? அப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே வேணும். ஸோ இப்போ அவங்க இன்னும் மென்மேலும் வளர்றது தானே நமக்கு பிடிக்குது. ஓகே, இதய முரளியாக அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதய முரளி அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? எனக்கு பீரியட் ஃபிலிமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ முரளி அவருடைய படங்களில் காதலை சொல்வதற்கு பயங்கரமாக ஒரு பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பார். கடைசியாக அவர் காதலை சொல்லி முடிக்கும் போது படம் முடியும். அந்த பொண்ணு ஏற்றுப்பா ஏற்றுக்காமல் போவா, அதுமாரி அது போகணும்னு வச்சுங்களேன். பட் அந்த காலகட்டம் இன்றைக்கி இருக்கான்னா இல்லை. இன்றைக்கி இப்போ லைவில் ஒரு படத்தை நீங்கள் எடுத்து அதே மாதிரி ஒரு காதல் வரா மாதிரியும் காதலை சொல்ல திணற மாதிரியும் நீங்கள் வச்சிங்கன்னா பெருசாக இங்கே விமர்சனத்துக்கு ஆளாகும். அது வேறு காலகட்டம், இது வேறு காலகட்டம். இங்கே நினச்சா ஒரு வாட்ஸ்அப்பில் தகவலை சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். அந்த பொண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணால் தொடரலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ அப்படி இன்றைக்கி ரொம்ப இலகுவாக போயிடுச்சு இல்லையா. அன்றைக்கி அவர் சொல்கிறதுக்கு 1 வருஷம் எடுத்துப்பார். அந்த பொண்ணு பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த மாதிரி படங்கள் ஓடிச்சு. பட் இன்றைக்கி ஒன் சைடு லவ் இதெல்லாம் எப்படின்னு தெரியல. இது பீரியட் ஃபிலிமா அல்லது இப்போ லைவில் நடக்கிற கதையாலாம் நமக்கு தெரியல. பட் டைட்டில் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த இதய முரளிங்கிற டைட்டில் ரொம்ப கேட்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த அதர்வா, அந்த பஸ்ஸு, அந்த ஜன்னல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, கஞ்சா கருப்பு அந்த மருத்துவமனையில் பண்ண விஷயத்தை பார்த்துருப்பீங்க. இங்கே டாக்டரே இல்லையா வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி விஷயம் பார்த்துருப்பீங்க. என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு பார்த்துட்டு? அவர் பேசிக்கலாக அதிமுக பிரமுகர். அவர் எங்கெல்லாம் இந்த மாதிரி தவறுகள் இருக்கோ சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். ஏன்னா இப்போ அரசு மருத்துவமனைங்கிறது காலையில் இத்தனை மணிக்கு மருத்துவர் வரணும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ அவங்க வராமல் அங்கே இருக்காங்க, பேஷண்ட்லாம் அடிபட்டு உட்காந்துருக்காங்க, ஒரு பக்கம் ரத்தம் வழியுது, ஒருத்தர் சாவு படை கிடக்காங்கும்போது கஞ்சா கருப்பு மாதிரி ஆட்கள் குரல் கொடுக்குறத நம்ம வரவேற்று தானே ஆகணும். கட்டாயமாக இதெல்லாம் தேவை. இது யாரோ ஒரு சாமானியன் பண்ணியிருந்தா கூட்டு போய் வச்சு அடிச்சிருப்பாங்க. கஞ்சா கருப்புங்கும் பொழுது ஐயோ எதுக்குடா பிரச்சனை அப்படின்ட்டு அது மீடியாக்களும் இவ்வளோ பெருசாக கொண்டு வரதுக்கு காரணம் கஞ்சா கருப்புங்கிறதுனால தான். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அவர் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். அப்போது இது மாதிரி பிரச்சனைகள் வருவது சாதாரண மனிதர்கிட்ட இருந்தால் அல்லது ஒரு பிரபலத்திட்ட இருந்தாலும் பார்க்காம அவங்களே சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.